எடப்பாடிக்கும் வாக்கு வலிமை இருக்குது, பன்னீர்செல்வத்துக்கும் வாக்கு வலிமை இருக்குது. ரெண்டு பேரும் ஈக்குவல் லீடர்ஸ் தான். நலிந்த பிரிவு மக்கள், எளிய மக்கள் வந்து ஓபிஎஸ் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாருன்ற எண்ணம். பாரா தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னாரு, ஜானகி தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னாங்க, கலைஞர் தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னாப்புல. அதே மாதிரி துணிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்கணும். இப்போ இந்த ஃபைட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் ஃபைட்டு தான். இந்த ஃபைட்டில் பாஜக ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாக காட்டணும். கவர்னரை திமுக ஏசுறதோட சீமான் கண்ணா பின்னாடி திட்டுவார். எடப்பாடி பழனிசாமி ரெண்டும் கட்டானா இருப்பார். கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குமார். ஆளும் தரப்பு பக்கம் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, இன்டாக்டாக இருக்குது நீங்கள் சொன்னாலும், ஆனால் விசிகே வந்து ஒரு பொது தொகுதியும் 2 ரிசர்வ் தொகுதி கேட்குறாங்க. அது இவங்களுக்குள்ள ஒரு சிக்கலை உண்டு பண்ணுது. அதனால் விசிகே வந்து ஒரு தேர்தலை புறக்கணிச்சிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்காங்கன்னு தகவல் வருது. தேர்தலில் புறக்கணித்தாலும் புறக்கணிப்பாங்களே தவிர, வன்னியர் கட்சி ஆட்டு வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய இது அதிமுக இவர் சிவி சண்முகம், கேபி முனுசாமி, அன்பழகன், வீரமணி இந்த கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது கிரவுண்டில் இருந்து சொல்கிறேன், ஏசி ரூம் அனலிஸ்ட் கிடையாது, களத்தில் இருந்து சொல்கிறேன். அது இது ரவிக்குமாருக்கு அது நல்லா தெரியும். இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனைகள் தான். சுமுத்தாகி திமுக கூட்டணியில் அவங்க தொடருவாங்க. பெரியாரும் அம்பேத்கர் மாதிரின்னு சொன்னதுனால அந்த கூட்டணி தான் அவங்க தொடருவாங்க. ஸோ பாஜக கூட ஸ்டாலின் இல்லைங்கிறத வந்து தெளிவாக காட்டிட்டாரு, பாமக கூட இல்லைங்கிறத தெளிவாக காட்டிட்டாரு. ஸோ இந்த ரெண்டும் தான் அவங்களோட கண்டிஷன். இந்த கண்டிஷன் பிள்ளை பார்க்கும்போது அவங்க ஸ்டாலின் கூட தொடர்றதுக்கு தான் வாய்ப்பு. எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க கூட்டணி விட்டு வெளியேறுவாங்கன்னா, திருமாவளவன் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டுங்கிறத இன்னொரு எதிரணி ஏற்றுக்கணும்னா அவங்க அதை விட்டு வெளியேறுவாங்களே தவிர, மற்றபடி அவங்க ஸ்டாலின் கூட தான் பயணிப்பாங்க. ஸ்டாலின் முதல்வர்னு அவங்க பயணிப்பாங்க, இந்தியா கூட்டணின்னு ஸ்டாலின் கூட பயணிப்பாங்க. இதை தாண்டி அவங்க திருமாவளவன் வெளியேறினார்னா, நான் சூர்யா ஹாஸ்பிட்டலில் சகோதரர் உடல்ல சரியில்லாகும் போது அவரை பார்த்து பேசிட்டு வரும்போது என்னோட கருத்தாகவும் இதான் சொன்னேன். வெற்றி கூட்டணியில் இருக்கிறீங்க, வெற்றி கூட்டணியில் தொடருங்க. மற்றபடி நீங்கள் கூட்டணி விட்டு வெளியேறணும்னா, ஸ்டாலின் முதல்வர் நீங்கள் நிற்கிறீங்க, இல்லை திருமாவளவன் முதல்வர்னு புதுசாக வந்த ஒரு சினிமா ஹீரோ யாரும் கூட இருக்கலாம், திருமாவளவன் முதல்வராக ஏற்றுறன்னு விஷால் கூட அணி அமைக்கலாம், யாருமே வரலாம். அப்படி ஒரு இது உங்களை முதல்வர்னு உங்களை யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் அலையன்ஸை சேஞ்ச் பண்ணலாமே தவிர, மற்றபடி உங்களுக்கு வந்து 2011 நான் சொன்னேன், 2011 பொருந்தா கூட்டணி போயிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பொருந்தா கூட்டணி தான் வன்னியர் அதிமுகவுக்கும் உங்களுக்கும் இருக்கும், வேண்டாம் இதுன்னு சொன்னேன். நான் ஆணித்தரமாக சகோதரோட வெல்விஷர் எனக்கு நல்லாவே அவருக்கும் நல்லா தெரியும், எனக்கும் அவர் கட்சி ஆரம்பித்து களத்துக்குள்ளே வரக்கூடிய காலகட்டத்திலேருந்தே, நான் தேவநாதன் யாதவ் அவரெல்லாம் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய காலகட்டத்திலேருந்தே தெரியும். சகோதரோட ஒரு வெல்விஷர் தான், அவருக்கும் தெரியும். அதுவரை ஆணித்தரமாக வந்து கேட்லிஸ் போல்ஸாக தான் இருக்காருன்னு சில விஷயங்களும் சொன்னால் கூட அதையும் நான் சொல்லக்கூடியவன் தான். அந்த வகையில் அவர் வந்து ஒரு பெரிய போல்ஸாக வரணும்னா ஸ்டாலின் முதல்வர்னு கண்டினியூ பண்ணணும், ஸ்டாலின் கூட்டணியில் கண்டினியூ பண்ணணும், அல்லது திருமாவளவன் முதல்வர்னு யாராவது ஆஃபர் பண்ணாங்கன்னா அந்த அணியை யோசிக்கலாம். ஸோ நான் திருமாவளவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ண தயாராக இல்லை. அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் ஏமாந்து போவார்கள், அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடியவர்களும் ஏமாந்து போவார்கள். ஓபிஎஸ் அவர் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜேபி நட்டா கூட சந்திக்க போகிறதா இருந்தது, ஆனால் சந்திப்பு நடக்கலை. இப்போ அவரோட பிளான் என்னவா இருக்கும்? ஓபிஎஸ் ஒரு இரட்டை தலைமையில் ஒருத்தர், லீடருக்கு தான் ஓட்டு. உதயசூரியனை மீறி தான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து 30.3% வாக்கெடுத்தார். கலைஞர் கருணாநிதி 24.8% வாக்கெடுத்தார். ஜானகி அம்மையாருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவங்கவுங்க லீடர்ஷிப்புக்கு ஓட்டு கிடைச்சிது. ஜெயலலிதா அம்மா லீடர்ஷிப் வந்து எளிய மக்கள், பறையர் சமூக மக்கள், அருந்ததியர் மக்கள், மீனவ மக்கள், இவங்க மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்து அது 20% ஜெயலலிதா அம்மையார் லீடர்ஷிப் கொண்டு போச்சு. ஜானகி அம்மையார் லீடர்ஷிப்பு தாமரைக்கனி, பாவுஷா, ஆரம் வீரப்பன், நகமம் கந்தசாமி, இப்படி எஸ்ஆர்எஸ் ஆயத்தன், ராகிருஷ்ணன், ஆலடி அருணா, இப்படி செல்வா காளிமுத்து, இப்படி செல்வாக்கான தலைவர்களும் வாக்க வச்சு 10% நின்றுச்சு. 2 லீடருக்குமே வாக்கு வலிமை இருந்தது. அதே மாதிரி பாரா மூப்பனார் 2 பேருக்குமே வாக்கு வலிமை இருந்தது. காமராஜிட்ட இருந்த 35% வாக்கில் மூப்பனார் 17% வாக்குகளும், பாரா 16% வாக்குகளும் எடுத்தாங்க. 34% வாக்கை 2 பேரும் மெயின்டைன் பண்ணாங்க. காங்கிரஸ் ஓட்டு எம்ஜிஆருக்கே போயிட்டு, இந்திரா காந்தி எம்ஜிஆர் அவங்க லட்சிய உறவில் அந்த ஓட்டு மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கே அந்த ஓட்டு போயிட்டு, காங்கிரஸ் ஓட்டில்
மூப்பனாருக்கு 17.5, பாராவுக்கு 16.5 கிடைச்சிது. பாராவுக்கு நாடார்கள், பாரா அமைச்சர் நாயுடு தான், நாடார்கள் அந்த எமர்ஜென்சி எதிர்ப்பில் ஸ்டெடியாக நின்னாங்க. மூப்பனாருக்கு வந்து காங்கிரஸ் பிரமுகர்கள் உடையப்பா சுப்பிரமணிய தேவர், ஆண்டியம்பலம், வீரண்ணன் அம்பலம், முத்துசாமி கரையாளர், மருங்காபுரி ஜமீன், வெள்ளக்கோயில் ராமசாமி, இந்த மாதிரி செல்வாக்கான தலைவர்கள் மூப்பனாருடன் நின்று மூப்பனாருக்கு வாக்களிமை 15.5, பாராவுக்கு வாக்களிமை 16 வந்தது. இந்திராந்தி அம்மையார் கூட பிரச்சாரத்துக்கு வரல. காங்கிரஸ் 35% ஓட்டு தான் ரெண்டாக பிரிஞ்சுட்டு 1% ஓட்டு பிளவில் பாதிக்கப்பட்டுன்னு தான் அதை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஜானகி ஜெயலலிதாவுக்கு, அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கும் வாக்கு வலிமை இருக்குது, பன்னீர்செல்வத்துக்கும் வாக்கு வலிமை இருக்குது. 2 பேரும் ஈக்குவல் லீடர்ஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் இவர் ஓபிஎஸ் வந்து ஸ்டாலின் இணையான தலைவராக சர்வேல கருதப்பட்டார். அது கடந்த காலம். நான் பிரிசனராக பாஸ்டாக இருக்க மாட்டேன். ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ரெட்டையில் 2 பேரும் கையெழுத்து போட்டாங்க. ஆர்கே நகர்லேருந்து ஈரோடு கிழக்கு வர்றது வரை இரட்டை தலைவராக பார்க்கப்பட்டாங்க. நலிந்த பிரிவு மக்கள், எளிய மக்கள் வந்து ஓபிஎஸ் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாருங்கிற எண்ணம் அந்த அதிமுகவிலே வந்து ஓபிஎஸ் மீது பற்றுதல் கொண்டவங்க மத்தியில் இருக்குது. முக்குலத்தோர் மத்தியில் ஓபிஎஸ்க்கு அந்த சமுதாயத்தில் பெரிய இடத்துக்கு வந்தவருங்கிற ஒரு அந்தஸ்தும் ஒரு மரியாதையும் ஒரு பாசமும் ஒரு அபிமானமும் இருக்குது. எடப்பாடி அபகரிக்க பார்க்குறாரு, அவர் செய்தது தவறு, தோல்வியடைந்த கட்சியில் ஓபிஎஸ்ஸை நீக்கிக்கிட்டு இப்போ பாமக கிட்ட பரிதவிக்கிறாரு, அண்ணாமலை கிட்ட திணறாரு. இந்த கருத்தும் இப்போ ஸ்டெடியாக இபிஎஸ் மேலே இருக்குது. இதெல்லாம் ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு குட்வில்லும் வாக்கு வலிமையும் இருக்குது. இதை எப்படி அவர் சேனலைஸ் பண்ணி வாக்காக்குறாருன்னா, பாரா தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னார், ஜானகி தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னாங்க, கலைஞர் தமிழ்நாடு ஃபுல்லாக நின்னாப்புல. அதே மாதிரி துணிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நிற்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இது பாராளுமன்ற தேர்தல், மோடி பிரதமர் ஆகணும், அதுதான் எனக்கு முக்கியங்கிறார். எடப்பாடி மோடிக்கு வலது பக்கம் இருக்கும்போது கூட மோடி பிரதமராக தான் முக்கியம், பாஜக இருக்க தொகுதியில் வேட்பாளர் விட மாட்டேன், மற்ற தொகுதியில் எடப்பாடியை நான் பார்த்துக்குவேன், நானும் எடப்பாடியான்னு மக்கள், பாமர மக்கள் முடிவு பண்ணட்டு, எம்ஜிஆருக்கு முடிவு பண்ண மாதிரி மக்கள் முடிவு பண்ணட்டுன்னு அந்த முடிவில் இருந்தார். இப்போ அவர் என்டிஏ கூட்டணியில் வருவாருங்கிறதுக்கான ரேகைகள் தெளிவாக தெரியுது. மோடி வரும்போது வரவேற்கிறாரு, வழி அனுப்பி வைக்கிறாரு. டிடி தினகரன் கூட அவர் வந்து மோடி வரும்போதோ போகும்போதோ இன்னும் பிரசன்ஸ் வரல. ஆமாம், அண்ணாமலை அவர் பிறந்தநாளுக்கு வாழ்த்து கொடுத்தது மட்டும்தான் நமக்கு ஒரு எவிடன்ஸாக இருக்குது அவர் வருவாருங்கிறதுக்கு. ஓபிஎஸ்ஸை மையமாக வச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் ஃபைட்டில் பாஜக ஓபிஎஸ்ஸை பெரிய சக்தியாக காட்ட நினைக்கிறாங்க. அதில் தினகரனும் வரலாம். ஸோ ஓபிஎஸோட வெளியேற்றம்ங்கிறது தினகரனை 1/2%க்கு தேமுதிக மாதிரி தள்ளிடலான்னு எடப்பாடி பழனிசாமி கனவு கண்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கனவு பலிக்காமல் ஓபிஎஸும் தினகரனும் சேர்ந்ததுமே தினகரன் வலுத்துக்கிட்டாரு, பலப்பட்டுட்டாரு. இப்போ இந்த ஃபைட்டு இபிஎஸ் ஓபிஎஸ் ஃபைட்டு தான். இந்த ஃபைட்டில் பாஜக ஓபிஎஸ் ஒரு பெரிய சக்தியாக காட்டணும். பெரிய கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு மோடி பிரதமர்னு வந்த அதிமுக வாக்கில் பெரும் பகுதியை ஓபிஎஸ் கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஓபிஎஸ்ஸை பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த அணியை கட்டமைக்கணுங்கிறது தான் என்போன்ற மோடி வெல்விஷர்ஸோட விருப்பம். அண்ணாமலையும் இதை உணர்றாரு, தமிழக பாஜக உணர்றாங்க. தென் எடப்பாடி ஆதரவாளர்கள் தான் ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டு ராமநாதபுரம் மட்டும்தான்னு வதந்திகளை பரப்புறாங்க. நிச்சயமா மோடி அமித்ஷா வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு பெரிய உயரிய இடத்தை கொடுப்பாங்க. அவர் பாரா மூப்பனார், எம்ஜிஆர் கலைஞர், மக்கள் திலகம் முத்தமிழறிஞர், ஜானகி ஜெயலலிதா, இவங்க மாதிரி அவருக்கும் லீடருக்கான ஓட்டு உண்டு, அவர் மீது அபிமானம் கொண்ட ஓட்டு உண்டு. அந்த வாக்குகள் ப்ரோ மோடி வாக்குகள் என்ற அடிப்படையில் அவருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு பெரிய ஃபோர்ஸாக அவரை முன்னிறுத்தி பாஜக என்டிஏ களமாடுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அது எந்த அளவுக்குங்கிறத போக போக பார்ப்போம். முக்குலத்தோர் சென்ட்ரிக்கா முழுமையாக அவங்க இருக்கிறாங்க. இதை தாண்டி அதர் காஸ்ட் சென்ட்ரிக்கா, நான் வெள்ளாள கவுண்டர், நான் வண்டியார், இந்த சென்ட்ரிக்கா வந்து எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து ஓபிஎஸ்ஸை கையாள போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். பிப்ரவரி 12 ஆளுநர் உரையோட சட்டமன்றம் கூட்டுச்சு. போன வருஷமும் பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து எழுதி கொடுக்கறத படிக்காமல் அவராக வந்து சில வார்த்தைகள் சேர்த்தது பிரச்சனையாச்சு, பாதியில் வெளியேறினார். இந்த முறையும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜனகணமன நேஷ்னல் ஆந்தம் வந்து ஆரம்பத்தில் இசைக்கலை, நான் பல தடவை சொல்லிட்டேன், அது நீங்கள் கேட்கவே மாட்டீங்க அப்படின்னு அவர் ஓப்பன் மைக்கில் சொல்லி நான் இதை படிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் தமிழாக்கத்தை தான் சபாநாயகர் படித்தார். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியில் அவர் கிளம்பிட்டார்.
திரும்ப திரும்ப அவர் வந்து இப்படி முட்டல் மோதல்ல இருக்கிறதுக்கு என்ன காரணம்? பாஜக வர்சஸ் டிஎம்கே அரசியல் செட்டாக தான் காரணம். ம். இதில் கவர்னரை திமுக ஏசுறதோட சீமான் கண்ணா பின்னாடி திட்டுவார். ஆமா. திமுக எதிர்க்கிறதோட நான் தான் தீவிர மாநில உரிமையாளர், ம். மாநில உரிமைக்கு திமுகவோட நான் மேலே நிற்கன்னு சீமான் வந்து ரொம்ப ஸ்டெடியாக ஏசுவார். ம். எடப்பாடி பழனிசாமி ரெண்டும் கட்டானா இருப்பார். இதுதான் பிரச்சனை. அதை தான் நான் எடப்பாடி பழனிசாமி வலமும் போகாமல் இடமும் போகாமல் நீங்கள் உங்கள் ஆட்கள் மத்தியில் உங்கள் மண்டலத்தில் என்னதான் குரலை ஏற்றி பேசினாலும் நீங்கள் வலமும் போகலை இடமும் போகலை, நடுப்புல போய் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி அடிபடுறீங்கன்னு தெரியும். ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப்பு அகடா சீமான் இருக்கிறாரு. சவுக்கு சங்கர் ஸ்டாலினோட ஒரு ஸ்டெப்பு அகடா சீமான் மத்திய அரசு எதுக்குறாரா? தம்பி உங்களுக்கு இது புரியுதா? தமிழறிமணியன் உங்களுக்கு சீமான் மேல வைத்தறிச்சலும் வன்மமும் இல்லைன்னா இதை நீங்க வெளிப்படையா பேசுவீங்களா? இவரு பழக்கற்பையா இது உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஷாமண்ணே இது உங்களுக்கு தெரியுதா? மணி இது உங்களுக்கு தெரியுதா? சரி சரி சரி, கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானை பண்ணுங்க. நீங்கள்லாம் பேசியாயா அவர் இந்த 6.85க்கு வந்தார். ஓகே ஓகே. பட் இதுதான் பாஜக வர்சஸ் டிஎம்கே அலையன்ஸை செட் பண்ணுறதுக்கு கவர்னர் இது பண்ணுறாரு, பாஜக இது பண்ணுறாரு. பாஜக இங்கே பிளேயராக வர நினைக்கிறாங்க. அண்ணாமலைக்கு இது கருத்தியல் ரீதியாக ஒரு ஹெல்ப்பை கொடுக்குது. இது ஒரு அரசியல் நகர்வு. இந்த நகர்வை சீமான் கடுமையாக எதிர்ப்பார். எடப்பாடி பழனிசாமி ரெண்டும் கட்டானா இருப்பார். அது எடப்பாடி பழனிசாமியை நம்பி களங்காணக்கூடியவங்களுக்கு தான் அவர் வலமும் போகல இடமும் போகல. சீமான் தீவிர இடமா போறாருங்கிறதையும் நான் உண்மையை சொல்கிறேன். அதாவது நீங்கள் இப்போ ஒரு பக்கம் மோடியை ஆதரிக்கிறீங்க, மோடி வெல்விஷர்றீங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கேக்கும் முட்டு கொடுக்குறீங்க, இன்னொரு பக்கம் சீமானையும் பாராட்டுறீங்க. என்ன முட்டு கொடுக்குறேன் சொல்லுங்க? மாநில அரசை திமுக அரசை பாராட்டுறீங்க, இன்னொரு பக்கம் சீமானை பாராட்டுறேன். கூட்டணி இன்டாக்டா இருக்கு, ஜோதி பாசுமார் உண்மைதானே? அதுதான் பாராட்டு தானே. அது மனநோயாளிகள் எல்லா பக்கமும் பாராட்டு இல்லையா? மனநோயாளிகள் ஏதாவது பேசுனாங்கன்னா ரவீந்திர சாமிக்கு என்ன வந்து போச்சு? ஸ்டாலினை ஒட்டு ஒன்ல தான் தோக்கடிக்க முடியுங்கிறேன். என்ன நான் அதுக்கு பிளே பண்ண போறேங்கிறேன். மனநோயாளி மாதிரி எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலினை ஏசுறதா? ஸ்டாலினோட சீமான் மத்திய அரசு எதிர்ப்புல ஸ்ட்ராங்கா இருக்காங்கிற உண்மையை தானே சொல்றேன். தரவு இல்லாம எதையும் பேசலையே, வாய்க்கு வந்ததை அடிச்சு விடலையே. நடிகர் விஜயை பற்றி விஷயம் சொன்னா கூட அவரு 2014 வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக தலைவாப்பட பிரச்சனையில் மோடியை போய் பார்த்தார். கோயம்புத்தூர்ல அவரா போய் பார்த்தார். அண்ணன் ரஜினிகாந்த மோடி வந்து போயஸ் கார்டன்ல பார்த்தாரு. விஜய் அவரா போய் மோடியை பார்த்தாரு. அப்போ அன்னைக்கு தெரியலையா மதவாதம்னு? ஓகே, என்ன ஆச்சு? சீமான் பிரச்சாரத்துல ஜெயலலிதா லீடர்ஷிப்ல மோடியா லேடியாங்கிற கேட்டதுல சீமான் விஜய் மன்றம்லாம் 11 ஆதரவு கொடுத்தாங்க. 14 சீமான் ஆதரவு கொடுத்தாரு. விஜய் மன்றம் மோடிக்கு ஆதரவாட்டு அந்த சமிஞ்சைய குறியீடை கொண்டு போய் கோயம்புத்தூர்ல போய் காட்டினாரு. ஜெயலலிதா முன்னோட 6% வாக்க எடுத்துட்டாரு. அப்போ சீமான் விஜயை தோற்கடித்தார் நான் சொல்ல விரும்பல. ஜெயலலிதா விஜய வந்து ஒண்ணுமில்ல 6% விஜய் இல்லாமலே விஜய் தன்னோட மோடியா லேடியான்னு கேட்கும்போது மோடியை விஜய் பார்த்து நான் சீமான் விஜய் என்னை ஆதரிக்கும் போது எடுத்ததை விட 6% வெறும் சீமான் பிரச்சாரத்திலே ஜெயலலிதா தான் எடுத்துட்டேன்னு சொன்னா சீமான் விஜயை வீழ்த்தினார் நான் சொன்னாதான் தப்பு. நான் என்ன சொல்றேன், ஜெயலலிதா விஜய்க்கு செல்வாக்கு இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டார். நான் உறுதிப்பட கூறுறேன். இதுல தப்பு இருக்கா? தப்பு இருக்கா? விட்டு கொடுக்கான்னு நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க. ஸ்டாலின் விட்டு கொடுக்கலான்னு கேட்குறீங்க. நான் ஸ்டாலினை பற்றி பேசுனது எது தப்பா போச்சு? கோயம்புத்தூர் அதுல வந்து மட்டும்தான் அது நான் பேசின பிறகு ராசா குறுக்க விழுந்து முட்டாள்தனமா ஸ்டாலினுக்கு நிழல்ல இருக்கக்கூடியவர் ஸ்டாலினுக்கு டேமேஜ் பண்ணாரு. நான் அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஸ்டாலினே கோயம்புத்தூர் தான் நம்பினாரு. நான் ஸ்டாலின் ஏர்போர்ட்ல பேசிட்டு வரும்போது கோயம்புத்தூர் தான் பெரிய வெற்றி கிடைக்கும்னு அவர் நம்பாரு. நானும் அதான் சொன்னேன். எலெக்ஷனுக்கு முன்ன ராசாவும் இந்த கலப்பு திருமணம் அந்த இதுக்குள்ள இதையும் வச்சு முதலமைச்சருக்கு தாயாரை வெளிப்படுத்திட்டார். ஒரு சிம்பதியை எல்லா ஜாதி பெண்கள் மத்தியிலையும் கிரியேட் பண்ணி இது பண்ணா என்ன இருக்க முடியும்? கிளியர் கட்டா 19 ரிசல்ட்டை ரிப்பீட் பண்ண வேண்டிய இடத்துல ராசா குறுக்க வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப நான் ஸ்டாலினை பற்றி சொன்னதுல இது மட்டும்தானே தப்பாச்சு? ஈரோடு கிழக்குல மிகப்பெரிய வெற்றி பெறுவாருன்னு சொன்னேன். சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு? சுமன் ஸ்ரீராமன் என்ன சொன்னாரு? யார் சொன்னது சரியா வந்தது? அட ஸ்டாலின் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர்னா நான் சொல்றேன். கலைஞரோட வெற்றியில மேல போயிட்டாருன்னு தானே சொல்றேன். அது உண்மைதானே? கலைஞருக்கு தனி மெஜாரிட்டி வரலையே. 2006 ஸ்டாலின் வந்துட்டாரு. 20 சீட்டு எம்ஜிஆர் போன பிறகு கலைஞர் ஜெயிக்கலையே. ஸ்டாலின் ஜெயித்துட்டாரு.
ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ன்னு ஒரு இடத்துல தானே இருக்கிறாரு. அது காந்தாரி ஆட்டு பழக்கருப்பியாவுக்கு வயிறு எரிஞ்சதுன்னா, தமிழர் விடுமனுக்கு வயிறு எரிஞ்சுன்னா நான் என்னங்க செய்ய முடியும்? நான் தெளிவாக தாங்க இருக்கேன். 1 to 1 தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும். இது ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு 1 to 1 தான் ஸ்ட்ராட்டஜிங்கிறேன் நான். 57, 62 காமராஜ் மாதிரி ஒரு இடத்துல இருக்காருங்கிறேன். அந்த கூட்டணியில் கட்சிகளுக்கு நடக்க காலும் பறக்க இறக்கையும் கிடையாதுங்கிறேன். உண்மையை தானங்க நம்ம சொல்றோம். ஸ்டாலினை சொல்லி எது தப்பா போச்சு சொல்லுங்க நீங்க. அது மட்டும் இல்ல, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல ஸ்டாலினை பார்த்தது தான். அதுக்கப்புறம் நான் ஸ்டாலினை ஆட்சிக்கு வந்த முறை பார்க்கவும் இல்லை. பட் நம்ம அரசியல் ரீதியாக ஸ்டாலினை தோக்கடிக்கிறதுக்கு 1 to 1 கொண்டு வரணும். நிதிஷ்குமார் மாதிரி கூட அதில் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் வரலாம். எடப்பாடியை மையமாக வச்சு அதை பண்ணுனா காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினை சமநீதி சூறையாடல் பண்ணக்கூடிய எடப்பாடியால் அது தோற்கடிக்க முடியாதுங்கிறது என் கருத்து. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 1 to 1க்கு எடப்பாடி பழனிசாமியும் வேணும்னு நான் சொல்கிறேன். விஜயை பற்றி கூட 2026க்கு மேலே தான் விஜய். 26ல் ஒரு விஷால் யார் வரா என்ன வரான்னு தெரியாது. யார் யாருக்கு எவ்வளோ ஓட்டுங்கிறது 26ல் தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் விஜய்க்கு என்ட்ரியே ஆன்டி ஸ்டாலின் ஓட்டை பிரிக்கக்கூடிய மீண்டும் ஒருத்தராக தான் அவர் இருப்பார். எல்லாமே நான் தெளிவாக தாங்க பேசுகிறேன். மற்றவங்க உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் நான் பேசலைன்னு நினச்சா நான் என்ன செய்ய முடியும்? இல்லை, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பலை, இபிஎஸ் வந்து முதல்வராக இருக்கும்போது இபிஎஸ்க்கு ஆதரவாக நீங்கள் இது பேசுனீங்க, இபிஎஸ்ஆர் எலெக்ஷன், அப்புறம் சீமானுக்கு ஆதரவாக பேசுனீங்க, அதுக்கப்புறம் மோடிக்கு, அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு, இப்படி உங்களோட ஸ்டாண்டு மாறிக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன ஸ்டாண்டு மாறுது? அவனுக்கு தான் சொல்கிறவனுக்கு தான் பைத்தியக்காரன். வயிறு எரிஞ்சு என் புகழில் கண்டு பொறாமப்பட்டு வயிறு எரிஞ்சு விஷத்தை கேட்குறாங்க. அந்த விஷங்களுக்கெல்லாம் நான் பயிர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விஷங்கள் வந்து அவங்களாட்டே அந்த விஷத்தை ஒழுங்கி வீழ்ந்து போவாங்க. அந்த விஷங்கள் சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க, விஷங்கள் நான் சொல்கிறேன். சரி சரி சரிங்க சார். நேரத்தை கொடுத்து நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.